என்னுடைய பேர் கிறிஸ்டஸ் ராஜ்குமார். என்னுடைய மனைவி ராணி எலிசபெத். நாங்கள் என்னுடைய மகன் ஒரு கிராஜுவேஷன், அதாவது யுனைடெட் கிங்டமில் ஒரு கிராஜுவேஷன் மாஸ்டர்ஸில் ஜூலை 17 வாங்கியிருந்தான். அது சம்மந்தமாக நம்ம சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஒரு மனதில் ஏவப்பட்டிருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம பிரதர் பிரிட்டோட்டெல்லாம் பேசியிருந்தோம். அப்போ உட்காந்து நான் அன்றைக்கி அவர்கிட்ட பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டு உட்காந்து சரி அந்த வாரம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம எக்ஸோடஸ் இன்ஸ்பிரேஷன் இன் எக்ஸோடஸ்ன்னு சொல்லி அண்ணன் ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த இதில் 135th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 135th டே அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸுடைய இம்மெஷரபிள் அஃபெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ தான் அதை பார்த்தேன்னா நான் மட்டும் சொன்னால் அது நல்லா இருக்காது, சரி கணவன் மனைவியாக சேர்ந்து தான் அந்த விஷயத்தை நம்ம ஆண்டவருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் மகிமைக்காக பகிர்ந்துக்கணும்னு சொல்லி மனைவியும் சேர்த்து வர சொல்லியிருந்தேன். அவங்களும் அதுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னென்னா 2000 எங்களுக்கு மேரேஜ். 2000 மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து தான் பையன் பிறந்தான். அப்போ பார்த்திங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ், ஜாயின்ட் ஃபேமிலி. இப்படி இருக்கிற சமயத்தில் எப்போது எல்லோரும் உள்ள கப்புள்ஸுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, ப்ரேயரில் நாங்கள் ஒன்றா ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணுறப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தோம், எங்களுக்கு இப்படி தான் பிள்ளை வேணும், இப்படி தான் படிக்க வைக்கணும் அப்படின்லாம் நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிடு அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நான் திருநகரில் இருக்கிறேன். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட பிள்ளை பிறந்து வளர்ந்து வர்றப்போ அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதுன்னு வர்றப்ப என்னால் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போ அங்கே இருக்கிற படிப்பு அங்கே காட்டில் நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுன்றப்ப அப்போ நம்ம வீரபஞ்சானில் இருக்கிற லக்ஷ்மி ஸ்கூல் தான் நானும் மனைவியும் டிசைட் பண்ணோம். அப்போ அங்கேருந்து எப்போ இங்கே வர்றது அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப அப்போ அம்மா சொல்லிட்டாங்க, பையன் மூத்த பேரன்றனால அவங்களுக்கு உடனே ஒரு காரை வாங்கி கொடுத்து அங்கேருந்து நம்ம அனுப்பிக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாம் பேசி எல்லோரும் ஒன்றா அப்படியே இருக்கிறோம். அந்த மாதிரி இதில் அவனை படிக்க வைக்கிறோம். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகுது. நான் காவல்துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த டயத்தில் ஒரு கான்ஸ்டபுளாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த அப்ளிகேஷன்லாம் போடுறோம் அந்த லக்ஷ்மி ஸ்கூலுக்கு. அங்கே பெரிய பெரிய எல்லாம் இருந்தாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்ட்ஸுமே எதுவுமே இல்லை. நான் அப்போவுமே நான் அவளும் ப்ரேயர் பண்ணுறப்ப அப்படி தான் சொல்லுவோம், எந்த ரெக்கமெண்டும் இருக்கக்கூடாது, ஒன்லி ஆண்டவருடைய ப்ரேயரில் அவனுக்கு அங்கே கிடச்சா நம்ம அதை ஆண்டவருடைய சித்தம் ஏற்று நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நடத்தணும். அதேமாதிரி அங்கே எனக்கு கிடச்சிச்சு. அங்கேருந்து ஆனால் திருநர் டு இங்கே வரைக்கும் அனுப்புவோம். அப்போவே பல விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க, எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்ட்டு. பட் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல, அதாவது எனக்குள்ள ஒரு விருப்பத்தையும் அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திற்காக அதை செய்யணுன்ற ஒரு விருப்பத்தை எனக்குள்ளே கொடுத்துட்டு இருந்தார். இந்த பிலிப்பியர் 2:13 அடிக்கடி அந்த வசனத்தை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அதை அப்படி தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த படிப்பு விஷயங்களை. அப்போ 7th ஸ்டாண்டர்ட் இருக்கிறப்ப எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எனக்கு இங்கே ஒரு மதுரையில் இப்போ இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. அப்போ இங்கே வர்றோம். இங்கே வர்றப்பையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை பக்கத்துலேயே அனுப்பி விடுவோம், அப்படியே கூப்பிட்டு வந்துடுவோம். அங்கே பஸ் ஏற்றி விடுவோம், அவள் இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது நம்ம பார்த்திங்கன்னா நான் புதிய உடன்படிக்கை வருவதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 2017 தான் நான் அண்ணனை எப்படின்னா யூடியூப் மூலம் சந்திக்கிறேன். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு இதில் சந்தித்து அப்படியே வர்றேன். நான் வர்றப்போ நல்லா ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. நான் இங்கே பணியாற்றிட்டு இருக்கேன். 2017 எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஆகுது. ஒரு கொலை வழக்கில் ஒரு ரெண்டு குரூப் இருக்காங்க. அந்த 2 குரூப்பில் ஒரு குரூப்பு என் மேலே ஒரு இதில் என்னை ஒரு இதில் ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் கைது செய்யப்படுறேன். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுது எனக்கு என் வாழ்க்கையில். அப்போ தம்பி என்ன பண்ணுறான்னா 10th ஸ்டாண்டர்டு போகிறான். அந்த 2017 தான் நான் என்சிசிக்குள்ளே உள்ள செப்டம்பர் மாதம் நான் என்ன செய்கிறேன், உள்ளே வர்றேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் அண்ணனை பார்த்து மீட் பண்ணி பேசிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணன் எல்லாமே சொல்கிறேன். அண்ணன் நல்லபடியாக ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு வசனங்கள்லாம் ஒரு யூதாவில் ஒரு அதிகாரமே எனக்கு படித்து ஃபேமிலியாக பார்க்குறோம். பார்த்துட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணி எங்களை அனுப்புகிறாங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்டு என் கையில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை, கிடையாது. நாங்கள் மூவ் பண்ணி போயிட்டுருக்குறோம் இந்த சுச்சுவேஷனில். அப்புறம் அப்படி போகுது. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடையாக வருது எங்களுக்கு அந்த 10th ஸ்டாண்டர்டில். அந்த மாதிரி என்னோட டோட்டல் இதாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய டிகிரி அடுத்து 12th முடிக்கிறான். 12th முடிச்சோன்னா டிகிரிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். நேராக அப்போ அண்ணன்ட்ட வர்றோம். நான் அண்ணன்ட்ட ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். அண்ணன் சொல்கிறாங்க, எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நடத்திட்டாருன்னா அவங்க கண்டிப்பாக நடத்துவாங்க, நீங்கள் தைரியமாக அதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணனும் ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு வேலை போகிற நேரத்தில்
தம்பியை வந்து நாங்கள் கூட்டு வருவோம் போவோம், எங்கேயும் போக மாட்டான். அன்றைக்கி ஒரு நாள் காலையில் எனக்கு நல்லா நான் இருக்கு, நம்ம மாரி சிஸ்டரோட மேரேஜ் இங்கே நடக்குது நம்ம சர்ச்சில். நான் அப்போ இங்கே வந்துடுறேன். இவங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கு, இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வர்றேன். நான் இங்கே வந்திருக்கேன் சர்ச்சுக்கு. பார்த்தா அங்கே ஒரு பசங்களோட ஒரு 3 பேர் சேர்ந்து பைக்கில் போயிருக்கிறாங்க. போனது இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகினோன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கேருந்து நான் வேகமாக போகிறேன், இவங்க போகிறாங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் எங்கேயுமே போகல. ஏன்னா எப்போவுமே என்னோடய இது வந்து என்னென்னா ஆண்டவருடைய இதில் கைடன்ஸில் அப்படி போகணும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறேன். நான் போகிறேன், நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். அப்போ அந்த நபர் வந்து இறந்துடுறாங்க. இப்போ என்னன்னா ஒன்றும் புரியல, அப்படி இருக்குது. அப்புறம் திரும்ப அண்ணனை வந்து பார்க்குறேன், அண்ணன்ட்ட ப்ரேயர் பண்ணுறேன். அண்ணன் கேட்ட ஒரே ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு, அந்த ஆத்துமா வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தாங்களான்றதை பார்த்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அண்ணன் இவ்வளோ சோல் கேரில் என்னடா இப்படி இருக்காங்களே, என்னடா இப்படி ஒரு சம்பவம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன்ட்ட அப்புறம் சொன்னேன், ஆக்சுவலி அண்ணன் அது ரோட்டு மேலே வீடு, அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாரு, அதனால வந்து கிராஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அண்ணன் என்ன சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவோம், நம்ம ப்ரேயர் பண்ணியான்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட அப்படியே அந்த ப்ரேயரில் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடுறோம். இப்படி அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டேஷனுக்கு எதுக்குமே போகிறது எனக்கு பிடிக்காது. நானும் போகல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, இவங்க இருக்கிறாங்க கூட. நான் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே விட்டாச்சு. அது அப்படியே முடிஞ்சு அந்த கொரோனா டைம் லாக்டவுன் ஆயிடுது. லாக்டவுன் ஆகிறப்ப அந்த பாஸ்போர்ட்டை வந்து அவனுடைய பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்காக அந்த ரெனிவலுக்காக அனுப்புகிறோம். ரெனிவல் அனுப்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து அதில் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நேராக ஜுனைல் அப்புறம் ஸ்டேஷனில் ஒரு ஆள்கிட்ட பேசி ஜுனைல் கோர்ட்டு மூலமாக அதை என்ன செய்கிறோம், உள்ளே போகிறோம். அவனுக்கு ஒரு சமூக நலத்துறையெல்லாம் வந்து எல்லாமே வந்து விசாரித்து எல்லாம் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஒரு லேடி மேடம் தான் வந்திருக்கப்போ நம்ம எந்த ரெக்கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல அவங்கள்ட்ட. பட் இருந்தாலும் அவங்க எல்லா விஷயமும் கேதர் பண்ணி அவங்க நீடாக ரிப்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. போட்டதில் இவனுக்கு வந்து ஒரு 30 days வந்து இங்கே ஜிஹெச்சில் வந்து ஜிஆர்ஹெச் நம்ம ஜிஆர்ஹெச் மதுரை ஜிஆர்ஹெச்சில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 days வந்து கேஷுவாலிட்டி வார்டில் வந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க இவனை. பட் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் அந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு அவனுக்கு அப்போ இது ஆயிடுச்சு, செலெக்ஷன் ஆயிடுச்சு. 2 வட்டம் ரிஜெக்ட் ஆகி 3வது டைமும் வந்து டெல்லியில் வந்து அவனுக்கு செலக்ட் ஆகிடுறான். அப்போ காலேஜ் வர ஆரம்பிக்க போது என்னடா பண்ணுறது, இப்படி 30 நாள் இங்கே வேறு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமாக லாக்டவுன் சொல்லி ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸாக எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. அந்த இதில் ஒரு 30 days பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அவங்க எல்லாருக்குமே அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த 30 days அவன் கம்ப்ளீட் பண்ணுறான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அப்படியே போகிறோம். அந்த யூனிவர்சிட்டியில் அந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி கூட அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 வட்டம் அட்டன் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகுது. அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக யாருன்னு தெரியல, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு 9 lakhs கொடுத்தா இந்த கோர்ஸை நாங்கள் தந்துடுறோம், இங்கேயே தந்துடுறோன்றாங்க. நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு அப்படிலாம் நான் பண்ண முடியாது, அவனுக்கு திறமை இருந்தால் நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஆண்டவர் படிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறோம். அப்போ அன்றைக்கி ஒரு நைட்டு வந்து ரொம்ப இவங்க அதுக்குள்ளே உங்கள் ஊரில் பேசி வேறு இதில் ஒரு நண்பர்கள் மூலமாக பேசி வேறு இடத்துல அட்மிஷனுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆண்டவர்கிட்ட அப்படி ரொம்ப நைட்டு ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே என் பிள்ளைங்க, ஏன்னா அந்த இதில் வந்து நான் பார்த்துட்டேன் அந்த எப்படி அந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, அது எல்லாத்தையும் பார்க்குறப்ப எனக்கு அவங்களுடைய ஸ்டடி குவாலிட்டிஸு எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இதில் தான் போகணும் என் பிள்ளை அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அப்போ அதை நான் வந்து ஆண்டவர்கிட்ட நைட்டு ஒரு நாள் அப்படியே அந்த அன்றைக்கி டேயில் நைட்டு அப்படியே ஆண்டவர்ட்டுக்கும் எனக்கும் ஒரு இது மாதிரி அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப இது பண்ணுறேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் பிள்ளை போக முடியாதா, என் பிள்ளை படிக்க முடியாதா அப்படின்ட்டு நான் கேட்குறப்ப மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி உடனே கொடுத்து நீங்கள் இமீடியட்டாக டெல்லியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அந்த அட்மிஷன் கிடச்சிச்சு எனக்கு ஒவ்வொரு வட்டமும். அதனால் ஆண்டவர் அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அப்படியே கொண்டு வராரு. அப்படியே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு என்னோடய வேலை பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த 3 வருஷம் அங்கே படிக்கிறேன். இந்த 3 வருஷம் அந்த படிக்கிற சுச்சுவேஷனில் கூட ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த வேலையில் இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தேனியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் நான் சப்போர்ட்டிவாக உள்ள அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு அவங்களோட இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சில அந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்ததுனால அப்படியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அண்ணன் ஒரு ப்ராஜெக்டாக ஒரு கொடைக்கானல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது விஷயமா நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் எனக்கு எது வேணால் ஸ்டேயிங் பிளேஸ் வித் ஃபுட்டு கொடுத்தா போதுனே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் இடையில ஒரு நாள் அண்ணன் கூட கூப்பிட்டுருந்தாங்க. 1ஆம் தேதி காலையில் நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க.
சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். வந்து உட்காந்து பேசிக்கிட்டு அண்ணன் ஆனர் பண்ணி சாப்பாடெல்லாம் எல்லாம் ஒன்றா நின்று சாப்பிட்டுட்டோம். முடிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு செக் எடுத்து ஒரு 50,000 ரூபாய் பணம் அப்படியே எடுத்து டக்குன்னு கையில் கொடுத்தாங்க. அப்படியே அந்த நேரத்தில் அண்ணன்ட்ட எதுவுமே நான் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் ப்ரேயரில் தான் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த பணம் கூட அவனுடைய எஜுகேஷன் செலவுக்காக தான் அன்னைக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு ஏர்போர்ட்டில் அவனுக்கு ஃப்ளைட்டுக்கெல்லாம் பிடிச்சி இங்கே வர்றதுக்கு இது பண்ணுறதுக்காக அவனுக்கு அதை தான் செலவு பண்ணோம். அதனால் அந்த நேரத்துலலாம் அண்ணனுடைய இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. இப்படி போயிட்டுருக்கு. இப்படி வர்ற நேரத்தில் என்னுடைய அந்த கேஸில் வந்து திரும்ப அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னைய. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90 days திரும்ப உள்ளே போக வேண்டியதாகிடுது எனக்கு. அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வரணும், அவன் வரணும். நான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள இதாகிடுது. ஸோ அப்படியே ரொம்ப இவங்க தனியாக அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் ஒரு அண்ணன் உண்டு, சாம் அண்ணன்ட்டு. அவங்க ஃபேமிலி ரொம்ப உள்ளே வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் உள்ளே இருக்க நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய, தம்பி எப்படி நான் படிக்க வைக்க, என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ, எப்படி இது நான் எப்படி பண்ணுறது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நான் தனிமையில் அங்கே உட்காந்துருக்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அண்ணனுடைய மெசேஜஸ் அதெல்லாம் 2017 அப்படியே ஊறிடுச்சு உள்ள. அப்படியே என்ன சொல்கிறது, நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஊறி இதாகிருச்சு. அதனால் எதையும் ஓவர் டேக் பண்ணி வரக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் 0 தான், திரும்ப திரும்ப ஒவ்வொரு வட்டமும் நான் 0 ஆகிட்டே வர்றேன் அப்படின்னு நல்லா தெரியுது. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா 0. ஆனால் அது அண்ணனோட அபிஷேகம், அண்ணன் தலையில் இருக்கிற அபிஷேகம் நம்ம கூட இருக்கிறனால எவ்வளவு தான் நான் கீழே விழுந்தாலும் அப்படியே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனிதர்கள் தான். இந்த வட்டம் நம்ம ப்ராமிஸ் வேர்ட்ஸ் வந்த மாதிரி தாவீதுக்கு அங்கங்கே ஆள் வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, சேர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என் தம்பி மட்டும் தான் என்னை பார்க்க வருவான். நான் இவங்களை எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டேன், வர வேணான்னு சொல்லிடுவேன். அப்போ என் தம்பிகிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், தம்பி என்னென்ன செய்யலாம், ரெஜிஸுக்கு அந்த அடுத்த கோர்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ நான் சொன்னேன், தம்பி இல்லைடா, அவனுக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் தான்டா படிக்கணும், அவன் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் தான்டா போய் படிக்கணும், அது விஷயமா அவனை ஃபாலோ பண்ண சொல்லலாம், நான் சொன்னேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் வந்து இந்த மாதிரி உள்ளே போகிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். என் பையன்கிட்ட மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் அவன் ஃபாரின் போகிறதுக்கு முன்னுக்குட்டி உட்காந்து அவன்கிட்ட பேசினேன் கடைசியாக. அப்போ தான் அவன்கிட்ட உண்மையே சொல்கிறேன், நான் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது அவன்கிட்ட மட்டும் சொன்னோன்னே அப்போ தான் அவன்கிட்ட பேசுகிறேன். பாப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நான் இதை வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட அதிகமாக தெரியாது நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத. ஸோ ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துக்குள்ளே நான் என்னைக்கு நான் உள்ளே வந்தனோ அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு தைரியம் தான், ஒரு கிரேட் ஒரு பிரேவ் தான் எனக்கும் என் மனைவிக்கும். நாங்கள் வெளியே கூட நான் ஒரு 6 months வெளியே வரல என்னோடய சுச்சுவேஷனில். அந்த மாதிரியான அப்படி ஒரு ஃபேமிலி லெவலில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் முதல்ல நல்ல சப்போர்ட்டு. பட் அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் தம்பியுடைய லைஃபு அதெல்லாம் வர்றப்ப அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கோ, உன்னுடைய லைஃப்பை கரெக்டாக கொண்டு போ அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 0 அப்படியே இருக்கிறோம். ஒன்லி ஒன் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆல்மைட்டி ஷேடோ ஆஃப் ஆல்மைட்டி நம்ம NCCI அப்படின்றது தான் உண்மை. அதில் அப்படியே நாங்கள் வந்துக்கிட்டே வர்றோம். அப்போ அண்ணனை வந்து நான் அண்ணனாக தான் பார்ப்பேன், நான் தம்பி மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா என்னோடய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ எங்களுக்குள்ளே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் சொல்லக்கூடிய அந்த ஒரு போதனைகள் இதெல்லாம் கேட்டு அப்படியே அவங்க கூட ஒவ்வொருத்தையும் அப்படியே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவேன். எக்ஸசைஸ், அதாவது என்ன சொல்கிறேன், நான் ஒரு 2-3 இதில் அப்படியே சர்ச்சு மாறி வந்தாலும் RC CSI அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படி ஒன்றா நான் மாறி வந்தாலும் கடைசியில் பிரசன்ஸ் ஆஃப் காடு அந்த என்ன சொல்கிறது ஒரு எக்ஸசைசிங், இங்கே கேட்குற செய்திகளையும் இதையும் நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ண பழகிட்டே இருப்பேன். எப்படிடா பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா வந்தப்போ கார் முதல் கொண்டு அப்படி ஒரு 0ல் இருக்கும். அப்படியே டயர்லாம் தேஞ்சி பைபிள் ஸ்டடிக்கு வந்து உட்காந்துருப்பேன். காரை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டில் உட்காந்துருப்பேன். அப்படிலாம் இருந்து இன்றைக்கி வெளியே வந்து இன்றைக்கி வந்துட்டுனேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஜெயிலில் இருக்கிறப்ப தம்பிகிட்ட மட்டும் சொல்லி விட்றேன், டே இந்த மாதிரி என்ன தெரியல அண்ணனுடைய அது அபிஷேகமானு தெரியல, அது உண்மை தான். ஏன்னா இன்டர்நேஷ்னல் அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்டர்நேஷ்னல் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே எனக்கு அப்படியே சொல்லி விட்றேன். சொல்லி விட்டோன்னே அவன் அதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கிறேன். நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து ஒரு ஏரோட்டை மட்டும் அண்ணன் ஃபோனில் பேசிட்டு, அண்ணன் கொஞ்ச நாள் எனக்கு கேப் கொடுங்கண்ணே, நான் வந்துடுறேன், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். என்ன சப்போர்ட் அப்படின்னாங்க. இல்லைண்ணே ப்ளீஸ்ண்ணே எதுவும் இல்லைண்ணே அப்படின்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 25,000 அண்ணன் எனக்கு பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நான் அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா அண்ணனை ஒரு எல்லாரும் ப்ராஸ்பரிட்டி அப்படிம்பாங்க, அதே மாதிரி அந்த சோல் எவ்வளோ கேர் பண்ணக்கூடியவங்கன்றது எனக்கு பர்சனலாக எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கேட்ட வார்த்தைகள் அப்படி
அதனால் அப்படி இருந்துச்சு. அப்போ இவன் அப்படி முயற்சி பண்ணுறான். நான் எப்போவுமே சொல்லுவேன் அவன்கிட்ட, தம்பி நான் வந்து எந்த ஆள்கிட்டையும் நான் போய் ரெக்கமெண்ட் போக மாட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். நீ உன்னால் முடிஞ்சால் அச்சீவ் பண்ணுன்னா நான் உதவி செய்வோம், அதான் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்டா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல அண்ணன்ட்டு வந்து ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு போயிடுவேன். இதுதான் என்னுடைய ஹேபிட்டு. அப்படியே வச்சுருப்பேன். அன்னைக்கு இப்படி அவன் எல்லாம் முயற்சி பண்ணி ஒரு நம்ம பிஎஸ்ஜி காலேஜில் ஒரு இன்டர்வியூ கூட வர்றேன், வந்து அட்டன் பண்ணுறேன். அதில் செலக்ட் ஆகி யூகேக்கு செலக்ட் ஆகிடுறான். செலக்ட் ஆன உடனே அப்புறம் நேராக வந்து அண்ணன்ட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அண்ணன் இந்த மாதிரி ஆயிருக்குண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒருத்தனை தூக்குன்னு நினச்சிட்டாருன்னா எந்த வகையிலையும் அப்படியே என்ன செய்வார், தூக்கிட்டே போவார். அதான் உங்களுக்குள்ள இது அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் அப்போ ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுறாங்க. அவனும் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாம் சந்தோஷமாக அப்படியே போயிடுறோம். போனப்போ அவன் எனக்கு ஒரு 6 months அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அந்த ப்ராசஸில் தான் பாருங்கள், ஒரு அவனுக்கு உண்டான செலவுகள் அங்கே எவ்வளோ ஆகும் அப்படின்னு அவங்க அந்த கவர்மெண்ட் ஒரு கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு அதனுடைய தொகை ஒரு 9 lakhs சம்திங் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அவன் அக்கௌண்ட்டில், அவனுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதை வந்து நம்ம வந்து 40 days அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதை வேறு ஒவ்வொரு வகையிலையும் அப்படியே ப்ரேயர் பண்ணி ரெடி பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ன செய்கிறேன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, எங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் தெரியல, நான் இப்போ எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்னென்னா, அந்த கண்ட்ரினுடைய எவ்ரி டே அந்த பவுண்ட்ஸினுடைய வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும், கூடும் குறையும். ஸோ அந்த 9 lakhs வந்து கீழே போயிடுச்சுன்னா நமக்கு அவுட் ஆயிரும். நமக்கு வந்து 40 days வராது. திரும்ப அதுலேருந்து அந்த டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 40 days. அது எனக்கு அதை பற்றியே நாலேஜே தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், சில நேரங்களில் அந்த பணத்தை என்ன பண்ணுவேன்னா, கூட ஒரு 9.5075 அப்படின்னு போட்டு வைப்போம்னா, அதில் எனக்கு திடீர்னு இந்த உங்கள் பிஸ்னஸ் விஷயமா அதில் தேவைப்படுறப்ப டக்குன்னு அதை எடுப்பேன். திரும்ப அன்றைக்கி நைட்டே அதை உள்ளே மாற்றி விட்டுக்கிட்டே வருவேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். கடைசியில் அவனுக்கு அந்த வீசா அப்ளை பண்ணுற டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வீசா வந்து அப்படி வந்து நின்றுச்சு. என்னடான்னு பார்த்தா, ஆனால் ஃபீஸை கட்டிட்டோம், எல்லாமே கட்டிடுறோம். வீசாவில் வந்து கொடுக்க முடியாது சார், ஏன்னா வந்து இந்த அந்த மெயின்டெனன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து டேயில் வந்து குறைஞ்சிருச்சு. நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வேறு இது என்னென்னமோ சொல்கிறாங்க, அது அஃபிடாவிட்ன்றாங்க, அப்புறம் பேங்க்லேருந்து ஆவரேஜ் பேலன்ஸ்ன்றாங்க, எஃப்டின்றாங்க, வேறு இதெல்லாம் கேட்குறாங்க. என்னால் என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ கூட நான் என்னோடய அக்கௌண்ட்டு பசுமொழியில் ஒன்று உண்டு, அந்த நேரத்தில் கூட நான் வந்து பார்க்குறேன், அதில் ஆவரேஜ் பேலன்ஸ் 35 தான் இருக்குது. அப்போ இவன் கூட கேட்குறான், என்னப்பா ஒரு 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 எஃப்டி கூட அதில் சரியாக நீங்கள் பண்ணாலையா அப்படின்னு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கிறோம்டா அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரே ஒரு தைரியம் தான். அப்போ தான் அந்த அண்ணன் வந்து அப்போ விசுவாசத்தை பற்றி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ப்ரேயர் பண்ணிட்டேன் அண்ணன்ட்ட, நல்லபடியாக நடக்கும், போயிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்துட்டோம். அப்போ திரும்ப போய் அண்ணன்ட்ட போய் நான் போய் கேட்குறதுக்கு, எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மனசு ஒரு இது. அப்போ அண்ணன் விசுவாசத்தை பற்றி எடுக்கிறாங்க. அந்த விசுவாசன்றது ஒரு தைரியம், சப்ஸ்டன்ஸ் அப்படின்லாம் எடுக்கிறப்ப, அப்போ ஆண்டவர்கிட்ட நான் எப்படி அந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் போகிறப்ப எனக்கு ஆண்டவருக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு, அந்த மாதிரி அப்படி சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் ப்ரேயர் அந்த அந்த வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இப்படி ஒரு தைரியம் இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நடு ரோட்டில் நின்றுட்டு நான் அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறேங்க. அப்போ அவனுக்கு காலேஜ்லேருந்து அவனை கேட்குறாங்க, என்னாச்சுன்றாங்க. ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னப்ப, அப்போ ரீஃபண்ட் பண்ணிடலாமான்னு சொல்லி இமெயிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பண்ணிடுறோம், இந்த இதை அசைன்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே கண்ணு மட்டும் அப்படியே இதாக இருக்குது. ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த லாஸ்ட் ஒரு டே சொல்கிறாங்க. அந்த டேயில் வந்து அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ நான் வந்து அந்த பழைய இதெல்லாம் பார்க்குறேன், இதெல்லாம் போய் பார்க்குறேன், பழசு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இல்லை இப்போ என்ன மாதிரி வரும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா அந்த டைம் கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றனால கூடிக்கிட்டே போகுது, பவுண்ட்ஸினுடைய வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகுது. ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அண்ணன் அன்னைக்கு இந்த விசுவாசத்தை பற்றிலாம் பேசுகிறப்ப, நம்ம தைரியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வருவோம், அண்ணன்ட்ட எதுவும் சொல்ல மாட்டோம், அப்படியே பார்த்துட்டு அப்படியே வசனங்களை கேட்டுட்டு அப்படியே போய் எங்களை அப்படியே அந்த டேவிட் என்கரேஜ் ஹிம்செல்ஃப் அப்படின்ற அந்த வசனம்லாம் இருக்கிறப்ப அது அப்படியே என்னை இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவனையும் அப்படியே அமைதியாக இருப்பான், அவனும் அமைதியாக இருப்பான், எதுவும் இருக்காது. அப்படின்னால அந்த கடைசி நாள், அந்த நாள் வருது. அந்த நாள் நைட்டு வர்றப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள்லாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துடுறோம். காலையில் எழும்பி ஒரு 9:30 இருக்கும், 9:30-10 இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லி வச்சுருக்கோம். எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த இதை பார்க்குறோம். அப்படியே நாங்கள் கேட்ட வேல்யூவிலேருந்து அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கீழே குறைஞ்சிருக்கு. அன்னைக்கெல்லாம் நாங்கள் பட்ட அந்த ஆனந்தத்துக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் என்னுடைய பிள்ளையும் ஒரு இடத்துல தூக்கி ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு தயை பாராட்டியிருக்காருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணது, எங்கள் வயிற்றில் இருக்கிறப்ப நான் ப்ரேயர் பண்ணது நினச்சி பார்ப்பேன், இந்த அளவுக்கு அவனை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த தரிசனங்கள் வந்து அந்த இடத்துக்குள்ளே, இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வந்து நிற்கிறப்ப தான் என்ன செய்யும், அதெல்லாம் வந்து
அதெல்லாம் வந்து நிறைவேறும் உண்மையிலே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோதான் ஸ்டார்ட்டு. அப்படியே எல்லாம் முடிஞ்சு போன 17th அவன் கிராஜுவேஷன் டே முடித்தான். பிரதருக்கு அண்ணனுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இவ கேட்டால் அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னா, அதான் போன வாரம் அண்ணன் ப்ராஃபஸி சொல்லிட்டாங்கல்ல, அதாவது என்ன செய்ய முடிக்கப்பட்டது, இதெல்லாம் அதாவது நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆமாம். இந்த நேரத்தில் என் பிதாவை நாம மகிமைப்பட என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய மனத்தை நான் குளிர பண்ணுறதுக்கும் என்னை ஒரு ஃபெய்த்ஃபுல் விட்னஸாக இந்த இடத்துல எங்களை நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு கொடான கூடிய நன்றியையும் அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய இதில் என்ன ஒரு விஷயம் அண்ணன்னா, அப்படி அண்ணன்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். வெளியிலலாம் போனோம்னா அந்த சர்ச்சுக்கு உள்ளே வர்றப்ப எனக்கு கேட்டேன், பிரதர் உங்கள் சன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்பாங்க. என்னடா எப்படி அவங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு யோசிப்பேன். பார்த்தா அண்ணன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ப்ரேயர் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்றத அந்த நேரத்துலலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்னோடய சீனியர்ஸு அதே மாதிரி அண்ணனுங்களாம் சொல்ல முடியல. அப்படியே ஒவ்வொரு விஷயம் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சாட்சி சொல்ல வேண்டி இருக்குது நம்ம. அதனால் இந்த டைமை கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாபடியும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.